ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக தேவ சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஒரு இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்தவர். ஓ ரபல சங்கரதியா கபதுரி கரதியா, என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடத்துல, ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கொடுத்த இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 நன்றி. வாய்களை திறந்து நன்றி சொல்லலாமே. நன்றி 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 நன்றி. அவர் நம் மீது வைத்த அன்பிற்காக நன்றி 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, என்னை ஆண்டவரே செய்தி கொடுக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் அன்பாய் அழைத்த எனது போதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக சபையினர் அனைவருக்காகவும் தொடர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். தேவனுடைய அன்பில் நிலைத்திருப்பது. தலைப்பு வந்து தேவனுடைய அன்பில் நிலைத்திருப்பது. ஹல்லேலூயா. வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், நான் மனுஷ பாஷையிலும் தூதர் பாஷையில் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால், அன்பு எனக்கு இல்லாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும், சத்தமிடுகிற வெண்கலம் போலவும், ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும், ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து, தீர்க்கதரிசியாக இருந்தாலும், சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், சகல ரகசியங்களை நான் வேதத்தில் அறிந்திருந்தாலும், மலைகளை போக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு என்னிடத்தில் இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை அன்பை குறித்து பேசு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பு தான் நிறைய இடத்துல இன்னைக்கு தேட வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தின்படியாக இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து இறங்கி தேவாலயத்துக்குள் போதகம் பண்ணி கொண்டிருந்த பொழுது வேத பாதகர்களும் பரிசேயர்களும் ஒரு உபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு ஸ்திரியை அழைத்து கொண்டு வருகிறார்கள். வாசிக்கலாம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது, மறுநாள் காலையில் அவள் திரும்ப தேவாலயத்துக்கு வந்த பொழுது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் இடத்தில் கொண்டு வந்து, ஒரு பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால், இந்த பெண் விபச்சாரத்தில் நாங்கள் கண்டுபிடித்து அழைத்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தை நன்றாய் அறிந்த வேத பாதகர்கள், ஹல்லேலூயா, பரிசேயர்கள், சுற்றி நின்றவர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள். அவர்களுக்குள் என்ன இல்லை? தேவ அன்பு இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு இல்லாதபடியினால அவர்களுக்குள் என்ன பண்ணுது? மூர்க்க குணம். ஹல்லேலூயா. மேல் வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க.
அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவதாக கல்லெறிய கடவன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 7வது வசனத்தை வாசிங்க. ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு தன் மனதில் குத்தப்பட்டவர்களாய் பெரியோர் முதல் சிறியோர் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். பெரியவர் முதல் சிறியவர் முதல் ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. தனித்திருந்தார். ஹல்லேலூயா. நடுவே நின்றார். தனியே நின்றால் போதும். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்குள் பாவம் இல்லாதவன் முதலாவதாக கல்லெறிய கடவன். ஹல்லேலூயா. சிறுவர் முதல் பெரியவர் வரை அவர்களுக்குள் என்ன இருந்தது? பாவம் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதங்கள் 50வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் என் தாய் பாவத்தில் என்னை கர்ப்பம் தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்றார். நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, பாவம் செய்யாத மனுஷன் இந்த உலகத்தில் ஒருவனும் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் பாவம் செய்யாதவராக இந்த பூமியில வந்தார். ஹல்லேலூயா. அவர் நம் மீது வைத்த அன்பினால் அவர் நமக்காக சாபமானார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:13 வார்த்தையில சிலுவையில் சுமர்க்கப்பட்ட எந்த ஒரு மனுஷனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையில் நமக்காக பாவத்தை சுமந்தார். அன்பினால் நம்மை பாவத்தை மன்னித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறதான ஒரு அன்பு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அவருடைய அன்பு பரிந்து பேசுகிற அன்பு. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரு மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம் பாவங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தில் வந்த காலத்தில் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அவர் அன்பு பாருங்க. 5:7 வாசிங்க. எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் வந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி மரணத்திலிருந்து ரட்சித்த வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்று நமக்குள் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? அல்லேலூயா. ஒரு விசை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:4 வார்த்தையின்படியாக ஆதியில கொண்ட அன்பை விட்டதினால் உன்னுடைய பெயரில் எனக்கு ஒரு குறை. ஹல்லேலூயா. ஆதியில எப்படி இருந்தது நம்முடைய அன்பு? ஆலயத்துக்கு சரியாக குறித்த நேரத்துக்கு வருவோம். ஹல்லேலூயா. வேதத்தை நன்றாக வாசிப்போம். ஜபத்தில் என்ன பண்ணுவோம்? அதிக நேரம் செலவிடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய அன்பு பாருங்க. சிலுவை மரத்திலும் அவர் நமக்காக அன்பு செலுத்தினார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு அன்பு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்குள் அன்பு இல்லை. அல்லேலூயா. அன்று பாருங்க, ஆலயத்தில் வேத பாதகர்களுக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த ஸ்திரியை கல்லடிந்து கொல்ல வேண்டும், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல். அல்லேலூயா. அதே 8ஆம் அதிகாரம் யோவான் 8:11 இனி நீ பாவம் செய்யாதே என்றார் ஆண்டவர். வாசிங்க.
அதற்கு அவள் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டுறவங்க எங்கே, ஒருவனாகில உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே. இது ஒரு அன்பு. அல்லேலூயா. தேவன் நம் மீது வைத்த அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு தன் மகனாகிய யாக்கோபை ஆசீர்வதித்த நிமித்தம் யாக்கோபை ஏசா வெறுத்தான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு தன் தகப்பனாகிய யாக்கோப்பை தன் தகப்பன் ஈசாக்கு ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோப்பை பகைத்து தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோப்பை கொன்று போடுவேன், யாக்கோபை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் அன்பு இல்லை, தன் சொந்த சகோதரன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பகை எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாரத்தில் இருந்தால் வருது. அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல ஆகாரத்தில் இருந்து தான். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் ஆகாரத்தில் தான் பகை உண்டாகி பிரிவினையை கொண்டு வந்தது பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாக வாசிக்கலாம். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கு ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோப்பை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை நான் கொன்று போடுவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா என்ன நடந்தது பாருங்க. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். தேவனுடைய அன்பு அவனுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் கடந்து போனது, காலம் மாறுதலாக முடிந்தது. அந்த இடத்துல பாருங்க, யாக்கோபு அவர்களை கண்டபொழுது தேவனுடைய சேனை என்று சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு அதை பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு? தேவனுடைய சேனை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதே இடத்துல பாருங்க, ஏசா வந்து தன் தம்பி ஆகிய யாக்கோபு தூரத்தில் இருந்து வருவதை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய கழுத்தை கட்டி கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அன்பு எங்கே கிடைக்கும் பாருங்க, ஒரு ஸ்லாக்கியம். அல்லேலூயா. இன்றைக்கு குடும்பத்திற்குள் பிரிவினை உண்டாவது எதென்று சொன்னால் அன்பு இல்லாததினால். அல்லேலூயா. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் கடைசி நாட்களில் அன்பு தனிந்து போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 24:11 வாசிங்க. அல்லேலூயா. அக்கிரமம் மிகுதியினால் அதிகமாக அன்பு தணிந்து போம். அநேகருடைய அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு சினம் கொள்ளாது, அன்பு இருமாப்படையாது, அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வயதான காலத்தில் எங்கள் அம்மா, ஐயோ இந்த பொம்பளையை வச்சுன்னு நான் கஷ்டப்படுறேனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி வந்து உக்காந்துருக்கிற அருமையான சகோதரிகளை ஒரு விஷயம் நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த வயதான கேள்வி எப்படா இது போய் சேரும்? அல்லேலூயா. இதோட எல்லா விதமான காரியத்திலும் என்ன பண்ணுறேன் நான்? சகித்துக்குன்னு வாரி எடுத்து போட்டுன்னு இருக்கிறேன்னு. அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் சகிக்கும். அல்லேலூயா. அன்பு ஒருவனுடைய இருதயத்தில் ஆட்கொண்டால் அவன் தேவனுடைய மகனாக மாறிவிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உண்மை சம்பவத்தை பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் ஏற்கனவே நான் சொல்லப்பட்டது தான். 18ஆம் நூற்றாண்டில் வந்து கருப்பின மக்களை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனப்படுத்தி வைத்திருந்தார்கள். குறிப்பாக அமெரிக்க தேசம். அல்லேலூயா. அமெரிக்க தேசம் கருப்பின மக்களை அடிமைத்தனப்படுத்தி கொண்டு தன் வீட்டு வேலைகளுக்காகவும் தன்னுடைய சுய இச்சைகளுக்காகவும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வருந்த காலம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, குறிப்பாக இந்த அமெரிக்க தேசம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வல்லரசு நாடுகளில் முதன்மையான தேசம். அவர்களுடைய இருப்பிடங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த வல்லரசு தேசமாகிய நாடு
கருப்பின மக்களை அடிமைத்தனப்படுத்தியிருந்த காலம் அது. அல்லேலூயா. அப்பொழுது அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பின மக்களை அடிமைப்படுத்தி அவர்கள் ஏலத்தில் விடுவார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 18ஆம் நூற்றாண்டில் நடந்தது. அல்லேலூயா. இது உண்மை சம்பவம். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் லிங்கன் ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் கூலி தொழிலாளியின் மகனாகிய 15 வயது நிரம்பிய ஒரு வாலிப மகனாகிய ஆபிரகாம் லிங்கன் அந்த வழியாக பிரவேசித்து போகும் பொழுது அந்த கருப்பின மக்களை அடிமைத்தனப்படுத்தி கொண்டிருந்து அவர்களை ஏலத்தில் விட்டு கொண்டிருப்பதை அவர் பார்த்து மனம் கசந்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் ஒரு மனம், அவர் இருதயத்தில் குத்தப்பட்டவராய் அவர் அதிகமாக வேதத்தை நேசித்தபடியினால் அவருக்குள் ஒரு அன்பு. அல்லேலூயா. அவர் நினைத்தாராம், இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் ஆண்டவரே, இவர்களுக்காக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. காலம் கடந்து போனது. 1861ஆம் ஆண்டு ஆபிரகாம் லிங்கம் அமெரிக்கா தேசத்தின் பிரசிடென்ட்டாக ஆகும் பொழுது, அல்லேலூயா, அந்த வழியாக அவர் கடந்து போகும் பொழுது அந்த காரியத்தை அவர் பார்க்கிறாராம். அநேக ஜனங்கள் சங்கிலிகளினாலும் அவர்கள் அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் காயத்தினாலும், சரீரம் முழுவதும் கீறல்கள், நகை கீறல்களினாலும், கால்களிலும் கைகளிலும் சங்கிலியினால் கட்டப்பட்டு அவர்களை என்ன பண்ணி கொண்டிருந்தார்களாம்? ஏலத்தில் விட்டு கொண்டு இருந்தார்களாம். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் லிங்கன் அந்த இடத்தில் போய் அவர்களை பார்த்தும் பொழுது ஒரு வாலிப மகள், அல்லேலூயா, இந்த வாலிப மகள் கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த நிலையில் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்த அந்த வாலிப மகளினுடைய முகத்தை பார்க்கிறாராம். அல்லேலூயா. பாருங்க, அந்த வாலிப மகளுடைய முகத்தில் என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. மனிதர்களை கண்டாலே ஒரு வெறுப்பு. இவர்களை நான் அடித்து கொள்ள வேண்டும், இவர்களை நான் உயிரோடு விடக்கூடாது என்று சொல்லி, நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கையா என்று சொல்லி மனம் கசந்து உள்ளத்துக்குள் குமுறி கொண்டிருந்த காலம். அல்லேலூயா. அந்த இடத்துல ஆபிரகாம் லிங்கன் அந்த இடத்துல போய் அந்த மகளை பார்க்கும் பொழுது அந்த வேலத்தில் விட்டிருந்த நபர் கேட்டாராம், இவைகளை நான் குறிய ஒரு எவ்வளவு நான் உண்டு பணத்திற்கு நான் சொல்கிறேனோ அந்த விலைக்கு அந்த மகளை ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்ணாராம்? விலை கொடுத்து வாங்கினாராம். அல்லேலூயா. பாருங்க, அங்கு இருந்தவர்கள் சொல்கிறாராம், இந்த மகளை நான் ஏலத்தில் விற்றுவிட்டேன், நீ அதிகப்படியான பணம் கொடுத்து இந்த மகளை நீ வாங்கினபடினால் இந்த மகள் உமக்கே சொந்தம். அல்லேலூயா. இவளை நீ என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள் என்று சொல்லி, இது இனி உம்முடைய சொத்து என்று சொல்லி என்ன பண்ணாராம்? சொன்னார்களாம். அல்லேலூயா. அவர் கூர்ந்த ஒரு தேவ அன்பு, அவர் கூர்ந்த ஒரு அன்பு. அவர் கண்ணீரோடு அந்த மகள் என்ன பண்ணார்? தலை குனிந்த நிலையில் காணப்பட்டு கொண்டிருந்த நிலை. அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன் அந்த மகளை அழைத்து கொண்டு போனாராம். பாதி தொழு கடந்து போனது. அல்லேலூயா. அந்த மகளுள் அவள் குனிந்த தலையை நிமிராமல் தரையை பார்த்து கொண்டிருந்தாளாம். ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்ணாராம்? அந்த சங்கிலி கட்டுகளை அவிழ்த்தாராம். அல்லேலூயா. கால்களில் இருந்த சங்கிலியை அவிழ்த்தாராம். அல்லேலூயா. அவள் நினைத்தாலாம், இப்படிப்பட்ட மனிதரிடத்தில் நான் மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லி. அப்போ சொன்னாராம் ஆபிரகாம் லிங்கன், நான் உன்னை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், நீ எங்கு வேண்டுமானாலும் செல், உனக்கு ஒரு சுதந்திரத்தை நான் தருகிறேன் என்று சொன்னாராம். அல்லேலூயா. ஒரு தேவ அன்பு ஆபிரகாம் லிங்கத்திற்குள் ஊற்றப்பட்டு இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, அவர் சொன்னாராம், நீ எங்கு வேண்டும் என்றாலும் சொல், உனக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. ஏன் என்று சொன்னால் அதிகப்படியான விலைக்கு உன்னை நான் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த மகளுடைய முகத்தில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எங்கே கிடைக்கும் பாருங்க. அல்லேலூயா. எவன் ஒருவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறானோ அவனுக்குள் அன்பு நிலைத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கத்துக்குள் அன்பு நிறைந்தவராக காணப்பட்டதினால் அந்த மகளின் முகத்திலிருந்து ஒரு கருணையோடு அந்த ஆபிரகாம் லிங்கத்தின் முகத்தை பார்த்தாலாம். அல்லேலூயா. இனி இந்த ஆபிரகாம் லிங்கத்திற்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் என் பணியை செய்ய நான் விரும்புகிறேன் என்றாலாம். அல்லேலூயா. இது உண்மை சம்பவம் இது. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்திற்குள் இன்று அன்பு இல்லை, கணவன் மனைவிக்குள் இல்லை, பிள்ளைகளுக்குள் இல்லை. அல்லேலூயா. பிள்ளைகளுக்குள் எனக்கு அன்பு இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம்.
இந்த குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அநேக இடங்களில் நெருக்கங்கள், அல்லேலூயா. சின்ன போராட்டம் வந்தாலே என்ன பண்ணுறோம்? விசுவாசத்தை இழந்து போகிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தை இழக்கிறோமா இல்லையா? சின்ன போராட்டம், அல்லேலூயா. சின்ன விஷயத்துக்கு என்ன பண்ணுறோம்? தன்னுடைய விசுவாசத்தை நம்ம இழந்து போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்கிறது, தாவீது தன் 2 மனைவிகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அமலேக்கியர் சிறை கொண்டு போகும் பொழுது அவர் என்ன பண்ணாராம்? மிகவும் நெருக்கப்பட்டாராம். தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தி கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணாராம்? அவரு திடப்படுத்தி கொண்டாராம் தாவீது. ஹல்லேலூயா. ஒரு நெருக்கமான காலங்கள் வரும், நெருக்கமான சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை விட்டு, கர்த்தருக்குள் இருக்கிற அன்பை விட்டு நீங்கள் பிரிக்காமல் இருப்பது நல்லது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் இங்கே அன்பாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் தேவன் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள், என்னிடத்தில் அன்பு கூறுங்கள்ன்றார். ஹல்லேலூயா. இந்த அன்பு சகல பாவங்களையும் மூடும். ஹல்லேலூயா. சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அல்லேலூயா. ஒரு 10 பேர் உன் மீது குற்றம் சுமத்தினாலும் ஒரு விசுவாசம் உள்ளவனுக்கு தெரியும், இந்த மகன் இந்த தவறை செய்திருக்க மாட்டான் என்று சொல்லி. அல்லேலூயா. அவன் ஒருவன் மாத்திரம் அதை நம்புவான். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பிதாவிடத்தில். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உமக்கு பிரியமான மகனாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் நான் அமர்ந்திருந்து நான் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, வேதத்தில் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை நாடு என்றார். அல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினும் நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்திய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. நான் அடைந்தாயிற்று நீங்க சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. நான் வேதத்தை என்ன பண்ணிக்கிறேன்? அரைச்சு குடிச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு வேலையில் எல்லாமே வேலையை எனக்கு தெரியும். எனக்கு யாரை எனக்கு உபதேசம், எனக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் இழக்கணும், ரொம்ப கஷ்டம். அதான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க அதே 13வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, என்று நான் எண்ணுகிறதில்லை, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், நான் ஒன்று மாத்திரம் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி. தேவன் அழைத்த அந்த அழைப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ நமக்குள்ள அந்த உணர்வு வேணும். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அந்த அழைத்திருக்கிற நோக்கத்தை அறியணும். அல்லேலூயா. அப்போதான் பின்னானவைகளை மறந்து பின்னானவைகளை. அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்கிறது. இப்போ லோத்துவின் மனைவியை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அல்லேலூயா. லோத்துவின் மனைவியை குறித்து ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 19:17 வாசி. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்பி ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. அல்லேலூயா. 17வது வசனம், அவர்களை வெளியே கொண்டு போய் அவர், உன் ஜீவன் தப்பி ஓடி போகும், பின்னிட்டு பாராதே என்று சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. லோத்து உடைய மனைவி பின்னிட்டு 26வது வசனத்தை வாசிங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறி போனாள். அல்லேலூயா. இன்னைக்கு பழைய சுபாவங்கள் பழைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறான்? இன்னைக்கு கடந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு பழைய காரியத்தையே இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவள் எனக்கு என்ன தவறு செஞ்சா,
அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லி தன் இருதயத்தை சொல்கிறீங்களா? அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு அந்த துரோகம் செஞ்சதுனால நாங்கள் செத்தால என்ன பண்ணுவேன், அவள் வீட்டு வாசலை நான் மிதிக்க மாட்டேன்னுவாங்க. அல்லேலூயா. இவைகளெல்லாம் மறக்கிற குணாதிசயம் வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய அன்பில் நமக்குள் ஊற்றப்படும் பொழுது தேவன் நம் மீது பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அது வேதத்தில் வந்து லோத்துவோடைய மனைவி பழைய காரியத்தில் இல்லைனா இவ்வளோ பங்களா இந்த மாளிகையெல்லாம் நம்ம விட்டுட்டு போகிறோமே, இவ்வளோ பெரிய சொத்து ஆடம்பரமான சொத்தை விட்டுட்டு போகிறோமே என்று சொல்லி மீண்டுமாக என்ன பண்ணுறா, அவள் திரும்பி பார்க்கறதுனால கீழ்ப்படியாமை அவளுக்குள் வந்தது. அல்லேலூயா. கீழ்ப்படியாமையினால் அவள் என்னன்னா உப்பு தூணாக மாறி போனாள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு பாருங்க, முதலை கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். வைராக்கியமும் விரோதமும் எங்கு உண்டோ அங்கு கலகமும் சகல துர்க்கடையும் உண்டு. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அல்லேலூயா. வைராக்கியம் பாராட்டுறது. அல்லேலூயா. வைராக்கியம், கிறிஸ்தவ குடும்பத்திற்குள் வைராக்கியம். அல்லேலூயா. நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன், நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட துரோகங்களை செஞ்சதுனால. அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறது வீண். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிங்க மீண்டுமாக. 1 கொரிந்தியர் 13:1 வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் நீ பேசினாலும் ஆலயத்தில் வந்து பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அன்பு உனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் உன் வாழ்க்கை சத்தமாகத்தான் இருக்கும் காலம் முழுவதும். அல்லேலூயா. நிம்மதி இருக்காது, போராட்டம் மேல் போராட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னதான் நாம் அந்நிய பாஷையிலும் அபிஷேகத்தில் நிறைந்தாலும் நமக்குள் அன்பு இராவிட்டால் நான் எப்படி இருக்கிறோம், சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும். ஹல்லேலூயா. 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 ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு பழைய பகைகளை விரித்து தூக்கி எறிங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் அன்பாகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. தீமையானதை பிரியமானவனே. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமாங்க ஐயா. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மையானதை பின்தொடரும் பொழுது செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவன் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை, தேவனை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் மோசே இடத்துல கர்த்தர் முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மை செய்யாதவன் கர்த்தரை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. இன்று நன்மை, இன்று நமக்குள்ள இந்த மன்னிக்கிற சுபாவம் வரும் பொழுது கர்த்தர் நமக்குள் வந்து விடுவார். அல்லேலூயா. அந்த மன்னிக்கிற சுபாவம். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துக்கு ஒரு வேஷம், ஊழியத்துக்கு ஒரு வேஷம் கூடாது. அல்லேலூயா. உலகத்துக்கு ஒரு வேஷம், ஊழியத்திற்கு ஒரு வேஷம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 6:6 பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு? எபேசியர் 6:6 வாசிங்க. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக நடந்து கொள்ளாமல், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது அடிமையானவன் ஆனாலும் சுயதீனம் உள்ளவனானாலும் அவன் நன்மை பலனை அடைவான் என்று அடைந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனசாட்சியோடு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா.
1 யோவான் 4:8 சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறிய முடியாது. ஹல்லேலூயா. அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படிங்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் தன் சகோதரன் செலவெல்லாத்தையும் வேசிகளிடத்திலும் உதாசீனம் படுத்தி கொண்டு அவன் மனம் திரும்பி வீடு வரும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசி. என் குமாரனாகிய இவன் மரித்தான், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், திரும்பவும் வந்தான், காணாமல் போனான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், அவன் கண்டுபிடிக்கப்பட்டான். அல்லேலூயா. யார் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டான்? கர்த்தருடைய நன்மையை ருசித்ததினால். மேல் வசனத்தை வாசிங்க, 19 வாசிங்க. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும், வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதுதாங்க அன்பு. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அவனை பார்க்கும் நாளிலே அவனை நான் கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளும் பொழுது என்ன ஆனது? அல்லேலூயா. என்ன ஆனது? காலம் மாறுதலாய் முடிந்தது. அவன் தூரத்தில் இருந்து வருகிற தன் சகோதரனாகிய யாக்கோபை கண்டு கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். இந்த இடத்துல பாருங்க, தன் தகப்பன் கெட்டு நொந்து போய் வர்றார். சரீரம் முழுவதும் நாற்றம். அல்லேலூயா. உடை முழுவதும் கிழிந்த துணியோடு தன் மகன் வருவதை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் பார்க்கறது உடை அல்ல, தன் மகனை மாத்திரம் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் கண்களுக்கு தெரிவது தன்னுடைய மகனுடைய முகம் மாத்திரமே. அல்லேலூயா. மனுஷனோ இருதயத்தை பார்க்கிறான், என் தேவன் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, தூரத்தில் வருகிற அந்த ஒரு சத்தம் தகப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆதியில கொண்ட அன்பை விட்டதினால் உன் பேரில் எனக்கு குறை இருக்குது. ஹல்லேலூயா. ஆனாலும் உன் மீது எனக்கு அளவு கடந்த பாசம் இருக்குது. ஹல்லேலூயா. தகப்பன் பாருங்க, எவ்வளோ ஒரு அருமையான தகப்பன் பாருங்க. ஆனால் அவன சகோதரனோ 26வது வசனம் வாசிங்க. ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து, மேல் வசனம் வாசிங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வந்த பொழுது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும். இன்னைக்கு சந்தோஷத்தை பிசாசுக்கு பிடிக்காது. ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தா பிசாசுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. சந்தோஷமான குடும்பத்தை பார்த்துட்டான்னு வச்சுக்கா, எப்படிடா அந்த குடும்பத்தை நம்ம பிரிக்கிறது? அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், நம்ம மத்தேயு 18:10 இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறோம். எப்படி கட்ட முடியும்? நீ பாதாளத்தில் எப்படி பாதாளத்தில் தான் வந்தான். அல்லேலூயா. ஜபிக்க வேண்டும், முழங்கால் யுத்தம் செய்யணும், சும்மா கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு ஓடுறதும் மாந்திரிகத்தை எடுக்கிறதும் சும்மா கிடையாது. ஜபத்தில் உறுதியாக இருக்கணும். உக்காந்தவொடனே 18 கட்டுறேன், முறிக்கிறேன், ஒடிக்கிறேன். எப்படி முடியும்? தேவ சமூகத்தில் காத்துரு. ஐயா எனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது சொல்லும் பொழுது தேவ சமூகத்தில் நான் அமர்ந்தேன். அல்லேலூயா. நான் வாகனத்தில் போகும் பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட பேசினார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை மாத்திரம் பேசு. எந்த ஒரு மனிதரை குறித்தோ யாரை குறித்தோ தவறாக பேசாத. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க, அதே வாசிங்க, 26 வாசிங்க. ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தான். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அவனுக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தான் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொத்தெல்லாம் ஆண்டுட்டான், தகப்பனுடைய சொத்து. அல்லேலூயா.
இன்னைக்கு சொத்துக்கு பங்கு வந்துட்டான். அல்லேலூயா. போட்டி வந்துச்சு, என்ன பண்ணுறது? அல்லேலூயா. அவனுக்குள் எரிச்சல் உண்டானது. அல்லேலூயா. கண்களில் எரிச்சல், கோபம். அல்லேலூயா. அந்த சத்தம் கேட்க கேட்க என்ன ஆகுது? கோபம். அல்லேலூயா. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யணும். ஒரு மனுஷன் உன்னை தூக்கி எடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தா, அல்லேலூயா, நம் போகிற இடமெல்லாம் ஜெயம். வாசிக்கலாம். அதே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? என் தகப்பன் வீட்டில் அநேகருக்கு பூர்த்தியான சாப்பாடு உண்டு, நானோ இங்கே பசியினால் சாகிறேன் என்று சொல்லி பாருங்க. அநேக தூர தேசத்துக்கு போயிட்டான். இன்னைக்கு கர்த்தரை விட்டு என்ன பண்ணிட்டான்? தொழுவு போயிட்டோம். அல்லேலூயா. எங்கே போயிட்டான்? தொலைவா போயிட்டோம். ஜபத்தில் தொலைவா இருக்கிறோம், சபைக்கு வர்றதில் தொலைவா இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிക്കാം. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். எனக்குள் பசி இருக்குது, என் தகப்பன் வீட்டில் 1000 பேருக்கு போடுகிறதான வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிறது, நானே இங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு இங்க செத்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா என்று சொல்லி தன் இருதயத்தில் பாவத்தின் அறிக்கையிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க இருதயத்தில் நீங்க அறிக்கையிடணும். பழைய கசப்பை தூக்கி ஏறி. அல்லேலூயா. யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகிலும் மிகுந்த பலத்தை தரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தனித்திருக்கும், செத்ததை ஆகிலும் மிகுந்த பலத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை உங்க இருதயத்தில் விழும் பொழுதே கசப்பு சாகடிக்கப்படணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை உங்கள் இருதயமாகிய நிலத்தில் விழும் பொழுதே சாகடிக்கப்படணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு உறுதி எடுக்கிறீங்க? இந்த பழைய வாழ்க்கை எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, பழைய கசப்பு எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. என் இருதயத்தில் ஒருவேளை, என் வாய்களில் ஒருவேளை நான் ஒருவனை குறை சொல்வேனானால் அதை என்னை மன்னித்து விடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. வார வாரம் மன்னிப்பு கேட்டதல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. சாம் சுந்தரையா சொல்லுவார் அடிக்கடிக்கு. அல்லேலூயா. 3 கிறிஸ்தவர் இருக்கிறான். வார கிறிஸ்தவர், பண்டிகை கால கிறிஸ்தவர், வருஷத்துக்கு ஒரு முறை வர கிறிஸ்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா. வார கிறிஸ்தவர், பண்டிகை காலத்தில் என்ன பண்ணுவாங்க? அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? மேக்கப் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் கிறிஸ்மஸ் தாத்தா மாரியே இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? தேய்ச்சி 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 மூஞ்சில் இருக்கிற எங்கே ஊர்பட்ட பவுடருங்களே தேய் தேய் தேய்ன்னு தேய்ச்சி. அல்லேலூயா. கிறிஸ்மஸ் தாத்தா யாருன்னே யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. வந்து வகைனுக்கிறவங்களாம் கிறிஸ்மஸ் தாத்தா மாரியே இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், முதலில் ஒரு மாற்றம் தேவை. அல்லேலூயா. மாற்றம் உனக்குள் வரும்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்றம் உண்டாகும். அல்லேலூயா. 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 காலம் ஒன்றே மாறாதது, அதுதாங்க உண்மை. சரியா இல்லையா? அல்லேலூயா. சரியா இல்லையா? அதுதான் உண்மை. அல்லேலூயா. மாற்றம் ஒன்றே இந்த உலகத்தில் மாறாதது, ஆனால் ஒருவர் மாத்திரம் மாறாதவர். யாரு? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. 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 அதே வசனத்தில் நம்ம 15:30 வாசிங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அல்லேலூயா. கொழுத்த கன்றை இவனுக்காக நீ அடிப்பித்தீரே. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறப்பா, உன்னுடையதா இருக்கு, என் சொத்தெல்லாம் உனக்கு தானே.
உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான் காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான் ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னார் என்றான். அல்லேலூயா. ஆனபடியினாலே நாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே மகிழ்ச்சி என்றார். ஒரு சந்தோஷம் வரும்பொழுது ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. சரியா இல்லையா? அல்லேலூயா. சரியா இல்லையா? சந்தோஷம் வரும்பொழுது மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. மார்க்கியானது எந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய பிறப்பை நாம் அறிந்து கொண்டவர்கள் இறப்பை அறிய முடியாது. சரியா இல்லையா? பாருங்க, போன வாரம் முழுவதும் இந்த டைரக்டர் இருந்தார் பாக்கியராஜ். அல்லேலூயா. மிகப்பெரிய இழப்பு. வாக்கிங் போனாரா வந்தாரா, அவர் இடத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க வாக்கிங் போயிட்டு நல்லதாக வந்தார், எந்த நோய் நொடி கூட கிடையாது. அல்லேலூயா. சோர்ந்து உக்காந்தாராம். அப்போ காரை கூப்பிடும்படியாக அவருடைய வேலைக்காரர் போய் கார் வந்து நின்றதான் அமர்ந்தாராம். வீட்டுக்கு போய் சோபாவில் உக்காந்துருக்கிறாரு. முடிந்து போய். அல்லேலூயா. காலம் குறுகிய காலம்தான். அல்லேலூயா. உன் ஓட்டத்தை அதிகப்படுத்தணும். உன் ஓட்டம் எப்படி இருக்குன்னா அதிகப்படுத்தணும். சபையில மாத்திரம் ஓட்டம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் வெறும் போக்குவரத்துமாக இருக்கிற ஆண்டவரே, சாலமன் சொன்ன வெறும் போக்குவரத்து. சபைக்கு போகிறதும் வரதும். அல்லேலூயா. கேட்டால் என்ன சொல்கிறது? நான் 12 வருஷமா என்ன பண்ணுறேன்? நான் ரட்சிக்கப்பட்டு 12 வருஷம் 18 வருஷம் 20 வருஷம் என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. ரட்சிப்புக்குள் ஒருவரையாக நீ கொண்டு வந்தியா? கர்த்தர் அதை தான் கேட்குறாரு. அல்லேலூயா. தேவ அன்பு பாருங்க. ஏசாவுக்குள் ஒரு பகை இருந்தது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் யாரை நேசிச்சாரு? பிரியமான பிள்ளைகளை தான் நேசிப்பார். அல்லேலூயா. வாசிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. பாருங்க, பிரியமான பிள்ளைகளை கர்த்தர் எப்படி நேசிக்கிறாரு? அதிகமாக நேசிக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ தகப்பன் சொல்றாரு, ஆஸ்தியெல்லாம் உண்டு தானப்பா, அவன் மரித்தான் மீண்டுமாக வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மரித்தான் மீண்டுமாக வந்தான். அல்லேலூயா. அதுதான் பாருங்க, இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிற மனதாபம் இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். ஒருவேளை பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் பேசுகிறார்களா? பிள்ளைக்கு விரோதமாக பெற்றோர்கள் பேசி கொண்டு இருக்கிறார்களா? அவளை மன்னிங்க, அவர்களை உட்கார வைங்க, ஜெபிங்க. அல்லேலூயா. வேதம் அதை தான் சொல்லுது. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் கூக்குரலிடவும் மாட்டார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டார்? கூக்குரல், அவருடைய வார்த்தை வீதிகளில் கேட்கப்படாது. வாசிங்க ஏசாயா 42:2 வாசிங்க. அவர் கூக்குரலிடவும் மாட்டார், அவர் கூக்குரலிட மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் தம்முடைய சத்தத்தை உயர்த்தி அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய சத்தம் வீதிகளில் கேட்கப்படாது. அல்லேலூயா. சின்ன விஷயத்துக்கு என்ன பண்ணுறான்? தெருவுக்கு கொண்டு வந்துடுறாங்க சண்டையை. பார்த்துக்கிறீங்களா? அல்லேலூயா. சின்ன விஷயம் தெருவுக்கு வருது. என்ன சொல்லுவாங்க? 4 சவுத்துக்குள்ளே. அல்லேலூயா. 4 சவுத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடணும். ஆனால் என்ன பண்ணுதுங்க? இங்கே குழம்பு தகராறு தெருவுக்கு வருது. அல்லேலூயா. குடும்ப தகராறு வந்தால் பரவாயில்ல, உப்பு இல்லாததெல்லாம் தெருவுக்கு வருது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அவர் கூக்குரலிட மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்த மாட்டார், அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். மத்தேயு 12:19 வாசிங்க. மத்தேயு 12:19.
வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். கூக்குரலிடவும் மாட்டார். கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்கவும் அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்டுக்கொள்ளவும். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய சத்தம் என்றால் யாருடைய சத்தம்? இயேசுவின் சத்தம். இயேசுவின் சத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளின் சத்தம். இன்னைக்கு விசுவாசியும் கூட அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க மீண்டுமாக. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. கிறிஸ்தவருடைய சண்டை தெருவுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க? உன் விஷயமே சந்தி சிரிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எனக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்குதுன்னு பார்த்துக்கிறீங்களா? இது குடும்பமே சந்தி சிரிக்குது, இது எனக்கு என்ன பண்ண வந்துக்குது? அட்வைஸ் பண்ண வந்துக்குது. அல்லேலூயா. நிறைய பேர் அட்வொகேட்டாக மாறுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? பஞ்சாயத்துக்கு முதலாளியாக வந்து நிற்பாங்க. அல்லேலூயா. நெஞ்ச நிமித்திக்கின்னு வந்து நிற்பாங்க. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் குறை சொல்லாதிருங்கள், இதுதான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய மகன் தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் அழித்து பேசிக இடத்தில் செலவு செய்து சரீரம் முழுவதும் நாற்றத்தோட, வாடிய முகத்தோட, ஒல்லிய தேகத்தோட அவன் கடந்து வருவதை தன் தகப்பன் பார்க்கும் பொழுது மனம் கசந்து போறார். அல்லேலூயா. அது போல தானே இயேசு கிறிஸ்து, என் மகளே, என் மகளே, நீ பழைய வாழ்க்கைக்கே போவாதப்பா. அல்லேலூயா. பழைய வாழ்க்கை உன்னை என்ன பண்ணா? சீரழிச்சு போவோம். அல்லேலூயா. பாருங்க, ஞானஸ்தானம் எடுக்காத முன்ன பார்த்த மூஞ்ச பாரு, ஞானஸ்தானம் எடுத்த பின்னும் பார்த்த மூஞ்ச பாரு. நீயும் பாருங்க, நீங்கள் கண்ணாடியில் போய் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகப்பட வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரம் புதிதாகப்படுகிறதினால் ஒருவன் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. அது அவனை அழகுபடுத்தும். ஒரு அழகு சாதனம் மாத்திரம் ஒருவனுடைய முகத்தை அழகுபடுத்தலாம், ஆனால் அவன் உள்ளத்தை அழகுபடுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூரணம் சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிறதான வரம் வேண்டும். அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மேல் வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனைக்கு கர்த்தர் ஒரு புத்தி சொல்லி கொடுக்கிறார். ஆராதனை என்பது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு பெரிய சபையிலலாம் கர்த்தருக்கு சோத்திரம். வருஷத்தில் ஒரு முறை என்ன பண்ணுவோம்? பிரியகுமார் ஐயா, ஐயா, அல்லேலூயா. நாங்களாம் வாலண்டியர்ஸாக இருக்கும் பொழுது எனக்கு சேர் போடுறதுக்கு நான் ஒரு லீட்ரு, எனக்குள்ளே ஒரு 5 பேர் இருப்பாங்க. சேர் போடுறது என்னோட இது, டிவி போடுறது பிரகாஷ் பிரதரோட அவரோட சாய்ஸு. அல்லேலூயா. தண்டராஜ் பிரகாஷோட சாய்ஸ் வந்து டிவி போடுறது. அல்லேலூயா. 2500 ஸ்டூல் போடுவோம், 2500 நாற்காலிகளை நாங்கள் போடுவோம். இதே வீக்கெண்டில் அனிதா மெத்தடிஸ்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆராதனை வேலையில் என்ன பண்ணுவோம்? 2500 ஸ்டூல் போடுவோம். அல்லேலூயா. எல்லாம் முடியும். நாங்கள் என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சரி செய்து முடித்த பிறகு என்ன பண்ணுவார்? கடைசியாக ஐயா வந்து எல்லாம் ஆராதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவார்? எங்களோடு உக்காந்து அமர்ந்து என்ன பண்ணுவார்னா சமோசா சாப்பிடுவார். அல்லேலூயா, சமோசா சாப்பிடுவார். பாருங்க, இதுதான் தேவனுடைய நடத்துதலான விதம். அல்லேலூயா, அல்லேலூயா. போதகர்கள் நம்மை சிக்ஷித்து நடத்துகிறார் என்று அற்பமாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா,
என் நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும். அது எனக்கு எப்படி இருக்குது? தலைக்கு எண்ணெயை போல் இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை கடிந்து உபதேசம் இருக்கலாம். அது கடிந்து உபதேசம் உங்களை குறை சொல்வதற்காக அல்ல, உங்களை புதிதுபடுத்துவது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூளைக்கு தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் 2 வசனத்தை வாசி நான் முடிச்சிடுறேன். ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். செழிக்கும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவனுக்கு உகந்த வாசனையா இருக்கும். உகந்த வாசனையா. ஈசா இருந்து ஒரு அடிமரத்தில் இது வேறு. அந்த வேர் தான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்ம சொல்கிறோமா இல்லையா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. சொல்கிறோமா இல்லையா? முதலாவதாக இது பஞ்சு வசனம். இது நிறைய பேர் பலிபீடத்தில் நின்று பேசுகிற வசனம் என்னன்னா, நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிற்பதும், நான் அழிந்து போவதும், நான் ஜீவனோடு இது பூமியில் வாழ்வதும் யார்கிட்ட இருக்குது? என் கையில் தான். அல்லேலூயா. அவருடைய கிருபை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். மனம் கலங்காதே, மனம் திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். மனம் கலங்காதே, மனம் திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். உன் கண்ணீரை துடைக்கிறார் இரக்கங்களின் தகப்பன் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். 5 அப்பம் கையில் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். 5 அப்பம் கையில் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். உன் கண்ணீரை துடைக்கிறார் இரக்கங்களின் தகப்பன் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு. ஓ ரபல ஷகரதியா காமதுரா. அன்பு செலுத்துகிற தேவன் இரக்கங்களின் தகப்பன் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு. அற்புதங்களின் நாயகன், அற்புதங்களின் முழு உருவம் இரக்கங்களின் தகப்பன் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். மனம் கலங்காதே, மனம் திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். மனம் கலங்காதே, மனம் திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். அல்லேலூயா. அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார். தேவ அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீதியான காரியங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு அன்பை குறித்து கேட்டோம். அல்லேலூயா. இப்போ 2 கொஸ்டின் கேட்க போகிறேன், முடிச்சிடுறேன். 2 கொஸ்டின். அன்புனா என்ன, எப்படி அன்பு கூறணும்? அன்புனா என்ன? இப்போ அன்பை குறித்து நிறைய கேட்டோம்ல. அன்புனா என்ன? அல்லேலூயா. எப்படி நேசிக்கணும்? சரி, 2 வசனத்தை சொல்லி அன்புனா என்ன, எப்படி அன்பு கூறணும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. இப்போ அன்புனா என்ன? சும்மா நேசிக்கிறேன் இல்லை. எப்படி இருக்கணுமா? சுத்த இருதயம், நல்மன சாட்சி, அப்புறம் மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற. அப்போ ஒன்று தெரிஞ்சுங்க, இவ்வளோ அன்பு நிறைய கேட்டோம், நல்ல பிரயோஜனமாக கேட்டோம். அல்லேலூயா. அது அன்புனா என்னன்னா, சுத்த இருதயம் இருக்கணும். கொஞ்சம் கூட கசப்பு வைராக்கியம் நம்ம கேட்டோம்ல, கொஞ்சம் கசப்பு வைராக்கியம் மன்னிக்காமல் ஆமென் இப்படிலாம் இருக்கும்னா, நேசிக்கிறேன்னு சொன்னால் கூட அது மாயமான அன்பு. முன்னாடி நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி யார் யூதாசை போல் காட்டி கொடுக்குறதா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சுத்தமான இருதயம், நல்மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இப்போ அன்புனானே என்ன தெரியணும்? இதுதான் அன்பு. சரி, எப்படி அன்பு கூறணும்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். 3ஆம் வசனம் வாசிங்க. இந்த தீர்க்கதரிசன 1 யோவான் 3ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும். எப்படி அன்பு கூறணுமா? கிரியையினாலும் உண்மையினாலும். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் எப்படி அன்பு கூர்ந்தாரு? எப்படி? ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிரியை செய்யலையா? அப்போது அவர் கிரியை செய்தார். இப்போ ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளை என்ன பண்ணு, பலி கொடு. அல்லேலூயா. அப்போது அவர் என்ன பண்ணார்? அந்த மலைக்கு எடுத்துன்னு போனார். இந்த பிள்ளையை வெட்டுறதுக்கு கத்தி எடுத்துட்டார். அல்லேலூயா. அப்போ தெரியும், ஆபிரகாம் கத்தி எடுத்துட்டாலே என்ன ஆச்சு? வெட்டிடுவார். ஆண்டவர் சொல்றாரு, கத்தியை போடாது. அல்லேலூயா. அப்போ எப்படி அன்பு கூறணுமா? ஆமாம், வசனத்தினாலும் நாவினாலும். அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா ஜபமே பண்ண மாட்டாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்க? அப்படியே அன்பு செலுத்துகிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. ஆனால் எப்படி அன்பு கூறணும்னா, கிரியை இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இவ்வளோ நேரம் பிரசங்கத்தை கேட்டுட்டு நீ இன்னும் அன்பு கூறாம, இன்னும் நீ மன்னிக்காமல் இருந்தினா என்ன இல்லை உனக்குள்ள? அன்பு கூறலன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ அன்பு கூறுகிறீன்னா உனக்குள்ள என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும், உனக்குள்ள தீர்மானம் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஏன் ஆண்டவர் 2 காது குத்துக்கிறாரு? 2 காது ஏன் குத்துக்கிறாரு? இந்த 2 காது குத்தாலே உங்களை கேட்கறதுக்கு என்ன இல்லை? அப்போவும் 2 கண்ணு என்ன பண்ணுது? மேலே கடிகாரத்தை பார்க்குது. காது என்ன பண்ணும்? காது தானே கேட்கணும், அப்படியே கண்ணை தூக்கி பார்க்குது பாரு. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் கிரியை செய்யுது. ஆனால் கர்த்தர் உன்னை சீர்படுத்துகிறதுக்கு கிரியை செய்யணும். நல்ல ஒரு வார்த்தை. இந்த அன்பு என்ன செய்யணும்? சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும், விசுவாசிக்கும். அல்லேலூயா. அறிவு குறைவு, தீர்க்க தரிசனம் குறைவு. அல்லேலூயா. மனுஷர் பாஷையும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு உனக்கு விட்டார். அல்லேலூயா. இப்போ போயினே இருப்பீங்க, இப்போ திடீர்னு உங்கள் மேலே டம்மான்னு விழுந்துருவாங்க. இவ்வளோ டம்மான்னு விழுந்து பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே இல்லை, உங்கள் கடைகளை போகும்போது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருன்னா வந்து என்னம்மா உனக்கு கண்ணே தெரியலையான்னு கேட்டா, யார் என்ன பார்த்தா கேட்குற அப்படின்னா போச்சு. அல்லேலூயா. சொல்ல மாம்சம் என்ன பண்ணும்? எழுப்போம். அல்லேலூயா. சோதனை இங்கே தான் வரும் உனக்கு, சோதனை சகிக்கிற. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, விசுவாசம், நம்பிக்கை,
இதில் மூணில் எது பெருசா பெரியதா? அன்பு தான். ஆனால் அன்பாக இருக்குதா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே எப்படி இருந்தான்? மோசே எப்படி இருந்தான்? பெரியவனாம். பார்வோன் குமாரத்தின் மகன் என்னப்படும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரே அடி அச்சனை பண்ணிட்டான், கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டான், அவனே ஆசாரியனாக மாறிட்டான். ஆனால் எப்போ ஆண்டோடைய அன்பு வந்துச்சோ, அவங்க அக்காவும் அவங்க அண்ணனும் எவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் அவன் கேட்கவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவன் பூமியில் எல்லாரும் காட்டிலும் சாந்தம் உள்ளவனாக மாறிட்டான். அல்லேலூயா. அவன் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டுட்டான். அதனால் இந்த அன்புங்கிற சத்தியம் ரொம்ப முக்கியம், சபைக்கு முக்கியம். கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, சபையாருக்குள்ளே அந்த அன்பு இருக்கணும். அன்பு இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, நிறைவானவர் வரும்போது. இந்த நிறைவுல யாருக்குள்ளே இருக்குது? இயேசுக்குள்ளே இருக்குது. இந்த இயேசு உனக்குள்ளே வரணும். இந்த ஆவியானவர் கிருபையினாலும் சத்தியினாலும் உங்களுக்குள்ளே நிறைந்திருப்பாராக. இந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசிங்கள். சத்தியத்தை கேட்டு அதை அதன்படி நடக்க பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கிப்பார். இல்லாதவன் தேவனை அறிய முடியாது. நீங்கள் அன்பாக இருந்துட்டீங்கன்னா ஆராதனைக்கு சீக்கிரமாக ஓடி வந்துடுவீங்க. முடிக்கிறத பார்க்க மாட்டீங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் இயேசுவோடு இருக்க பார்ப்பீங்க. உங்களை விட்டு எதுவுமே பிரிக்காது. இந்த உலகம் உங்களை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த அன்பு ஆனால் இயேசு உங்களோடு இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியாதவன். காண்கிற சகனிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? உன் பக்கத்தில் இருக்கிறவனிடத்திலே நீ அன்பு கூறலைன்னா, உன் பக்கத்தில் இருக்கிறவங்களே உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, ஒரு மகத்துவமுள்ள தேவனை நீ எப்படி அறிய முடியும்? இந்த தேவன் எப்படி உன்னோட கூட வர முடியும்? இந்த உலகம் அழியாத அன்புடனே அவர் அன்பு கூறுகிறார். அவருடைய அன்புக்கு அழிவில்லை, அந்த அன்பில் குறைவில்லை, அந்த அன்பில் உத்தமம் இருக்குது, உறுதி இருக்கிறது. உன்னை கடைசி வரைக்கும் நடத்துவார். அன்றைக்கு பேதுரு வலைகளை எடுத்துக்கொண்டு போவோம் என்று சொன்னான். எல்லாரும் அவன் கூட பின்னாடி போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர், யோனாவின் குமாரனாகி சீமோனே, என்னை நேசிக்கிறாயா, என் மேல் அன்பு கூறுகிறாயா என்னை கேட்டார். அவன் உள்ள உடஞ்சிச்சு. ஆண்டவரே, நான் உம்மை அன்பு கூறுகிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா என்று சொன்னார். நீ இள வயதுள்ளவனாக இருக்கும்போது உன்னை கையை நீட்டுவாய், ஒருவன் உனக்கு நீ அறையை போட்டுக்கொண்டு இஷ்டமான இடத்துக்கு போவே. ஆனால் நீ முதிர் வயது உள்ளவனாக இருக்கும்போது நீ உன் கையை நீட்டுவாய், இன்னொருவன் உனக்கு உன் அறையை கட்டுவான், அவன் உன்னை இஷ்டமில்லாத இடத்துல உன்னை கொண்டு போவான். நீ அன்பு கூறுகிறேன்னு சொன்னால் உன் இஷ்டப்படி நீ நடக்க மாட்ட, உன் விருப்பத்தின்படி நடக்க மாட்ட, ஆண்டோடைய விருப்பத்தின்படி நடப்ப. ஆண்டோடைய விருப்பத்தின்படி உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை நீ நடத்துவ. என்னென்ன ஆண்டவருக்கு பிடிக்கலையோ நீ சீர்படுத்துவ. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியதப்பா, இரக்கம் பெரியது. எப்பொழுதெல்லாம் உடைந்து அழுது வேதனையோடு கூப்பிடும் பொழுதெல்லாம் நீர் எங்கள் மேல் இரக்கத்தை வைத்த அன்பு கூர்ந்தீரப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய வார்த்தை கொடுத்த தாசர் ஆசீர்வதியும். சபையாரை ஆண்டவரே, குடும்பங்களை, விசுவாசி பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய அன்பின் கயிறுகளினாலே கட்டி ஒவ்வொரு நாளும் உடைய அன்போடு உடைய சமூகத்தில் நிற்க உதவி செய்யும். உங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் மனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.